வரல, ஆனால் பயப்படுவான், இன்னைக்கு ப்ரெசன்ட் பண்ண வேண்டாம். ஸோ யூ நாட் எக்ஸிக்யூட்டட் இட், பட் தே ஃபீல் தட் ஓகே நம்ம போடக்கூடாது. இது பகவத்கீதையிலே வருகிறது. நாங்கள் ஒரு ஆராய்ச்சி பண்ணினோம், அது ஜட்ஜுகளுக்கு மட்டுமே தான் பொருந்துகிறது. நாங்களும் யாராருக்கும் முயற்சி பண்ணோம். ரெண்டு விஷயம், செயல்பட முடியும், செய்விக்க முடியும். இன்னைக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் ஒரு சீஃப் மினிஸ்டர் கலெக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இதெல்லாம் செய்யின்னு சொல்லலாம். பட் எட்டர்னல் ரைட் அப்படியே, கான்ஸ்டிடியூஷனல் ரைட் அப்படியே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படின்னா, நீங்க செயல்படாமலே ஒருத்தனை செயல்படுத்த முடியும். அதுதான் பகவத்கீதையில் சொல்றாரு, ஆக்ஷன் இன் இன்ஆக்ஷன், இன்ஆக்ஷன் இன் ஆக்ஷன். செயலில் செயலின்மையில், செயலில் செயலின்மை, செயலின்மையில் செயல். அதை மொழிபெயர்த்துக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இந்த எனர்ஜிக்குள்ள, இந்த பாடிக்குள்ள, இந்த நீதி நடுவர் மன்றத்தில் இருக்கக்கூடிய நடுவர்கள்ட்ட, நீதித்துறை மிக உயர்ந்த நீதிபதிகளிடம் இருக்கிறது. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு செய்தியாக சொல்லுகிறேன். இப்போ இந்த 3 விஷயத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும்னா உங்களுக்கு அந்த 5 எனர்ஜி தான் ஒர்க் அவுட் பண்ணும். அந்த 5 எனர்ஜியை எங்க உங்களை பொல்யூட் பண்ணுது, அன்பயாஸ் இல்லாமல் இருக்கணும்னு சொல்ற விஷயங்கள்ல கொஞ்சம் பொல்யூட் பண்ணுதுன்னா எங்கன பண்ண தொடங்கும்னா, உங்களுக்கு ஒரு பேப்பர் கொடுத்துருக்கேன், பார்த்துப்பீங்க. ஈகோ, ஃபால்ஸ் ஈகோ அண்ட் நோ ஈகோ என்று இருக்கும். கொஞ்சம் அதை லேசாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஈகோ, ஃபால்ஸ் ஈகோ அண்ட் நோ ஈகோ என்று ஒரு உள்ள இருக்கும், ஒரு பக்கம் இருக்கும். ஒரு நிமிஷம் தான் அது அப்படியே பார்த்தீங்கன்னா. இப்போ அதிலே நியூயார்க்கில் கடந்த மாதம் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, கவலை கூட கொழுப்பாக மாறுகிறது, கவலை கூட கொழுப்பாக மாறுகிறது என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. கொலஸ்ட்ரால் இருந்தால்தான் ஒருவனுக்கு ஹார்ட் அட்டாக் வரும். கொலஸ்ட்ரால் இல்லாமல் ஹார்ட் அட்டாக் ஏன் வந்தது என்று கண்டுபிடித்து நியூயார்க்கில் தினமலர் கட்டிங்ஸ் உங்களுக்கு இருக்குன்னு தெரியல, கொடுத்துருக்கேன். செகண்ட் பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். கவலையும் கொழுப்பாக மாறும், தமிழில் இருக்குங்களா? இது ப்ரூவ்டு ஃபேக்ட். அப்போ என்ன நடந்திருக்குன்னா, இப்படிப்பட்ட ஒரு எனர்ஜியில் உங்களுக்கு ஒரு தாட் ஏற்பட்ட உடனே, அதாவது கவலை என்ற ஒரு தாட் ஏற்பட்டாலே உங்களுக்கு அது கொழுப்பாக, இட் ஹாஸ் பீன் கன்வெர்டட் இன்டு கொலஸ்ட்ரால் அண்ட் லீட்ஸ் டு தி ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஈகோ, ஃபால்ஸ் ஈகோ கொடுத்துருக்கேன் பாருங்க. நமக்குள்ள இருக்க ஒரு பெரிய ரகசியம், நாம் ஜட்ஜாக இருக்கிறோம். நான் ரொம்ப உரிமை எடுத்து உங்களிடம் பேசிக்கொள்கிறேன். ஜட்ஜாக இருக்கிறோம் என்பது வரை நமக்கு குவாலிஃபைடு ஈகோ இருக்கிறது. ஆனால் நான் ஜட்ஜாக இருக்கிறேன் என்ற தொடர்ந்து நினைப்பும், அதை பற்றிய மிஸ்கன்சீவிங்கும் மிஸ்கைட் பண்ணி நமக்குள்ளே கொஞ்சம் அந்த உணர்வு, நான் இருக்கிறேன், நான் ஒரு ஜட்ஜ், நான் ஒரு நடுவர் என்ற நினைப்பே அறிவியல் பூர்வமாக உங்களுடைய அந்த எனர்ஜியை கெடுத்துவிடும் என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதனால் சொல்லுகிறேன், ஒரு கவலைப்பட்டாலே கொழுப்பாக மாறுகிறது என்றால், கவலை என்பது உங்களுக்கு தெரியும், நவரசங்களில் சிரிப்பு, அழுகை, வீரம், கோபம், வெட்கம், அருவருப்பு, இந்த 9 நவரசங்களில் எந்த நவரசமும் கிரியேட்டடாக நவரசம் வந்தால் அது ஹார்ட்டுக்கும் மற்றதுக்கும் நெகட்டிவ் ஃபோர்ஸை உருவாக்குதுன்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதாவது அவுட்பர்ஸ்டிங் லாஃப் கிவ் யூ த பாசிட்டிவ் எனர்ஜி, கிரியேட்டர் லாஃப் வில் கிவ் தி நெகட்டிவ் எனர்ஜி. இப்போ இதில் ஏன் இந்த ஈகோ சொல்கிறேன்னா, ஈகோ என்பது தமிழிலே சொல்லப்போனால் ஆணவம், இன்றும் நன்றாக சொல்லப்போனால் அகங்காரம், திமிர், வாட் எவர் மேபி, நம்ம எந்தாச்சும் ஒரு பேர் வச்சுக்கலாம். இந்த பாடிக்குள்ள அது இருந்தால் அது இட் லீட்ஸ் டு ஹார்ட் அட்டாக். எப்படின்னு சொன்னால், இப்போ எல்லா நவரசங்களுக்கும் அவுட்பர்ஸ்டிங் சென்சிட்டிவிட்டி இருக்கு. யூ கேன் அப்படியே உங்களை எக்ஸிட் இருக்கு. ஒரு சிரிக்கணும்னு நினச்சா சிரிச்சிட்டிங்கன்னா தி இமோஷன் கோஸ் அவுட். ஆனால் இந்த அழுகணும்னா அழுதா அந்த இமோஷன் கோஸ் அவுட். அதான் சொல்ற பாருங்க, அழுதுட்டோம்னா போயிடும். ஆனால் இந்த ஈகோ இருந்துச்சுன்னா, ஐ மீன் ஃபால்ஸ் ஈகோ இருந்துச்சுன்னா, இந்த பாடியில்
அதை சுமந்துக்கிட்டு இருந்தாலே சொல்றான். அந்த நினைப்பே ப்ளீஸ், அதான் சொல்ல வரேன். நான் ஒரு நீதித்துறையில் எவ்வளவு பெரிய விஷயம், என்னை யாரு அப்படின்ற நினைப்பு கூட உங்களை அறியாமல் அன்கான்சியஸாக லீட் பண்ணுகிறது என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு உண்மையை நான் சொல்லியாக வேண்டும். அப்ப உங்களுடைய அந்த எனர்ஜி இருக்கு பாருங்க, அந்த சென்சிட்டிவ் எனர்ஜி, வைப்ரேஷனல் எனர்ஜி, நீங்க ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முயற்சி பண்றீங்கல்ல, ஏன்னா நீங்க எழுதுற ஒவ்வொரு வரியும் சமூகத்தால் பார்க்கப்படுகிறது. நான் ஒரு பாமரனாக பேசுவேன், வழக்கறிஞரை விட்டுருங்க. இன்னைக்கு ஒரு பிரைம் மினிஸ்டருக்கும் ஒரு சீஃப் மினிஸ்டருக்கும் இந்த தமிழ்நாடு இந்தியாவும் அப்படியே கிடுகிழங்கி கொண்டிருக்கும் போது மறுபடியும் இந்த மக்களே நம்பி வந்தது இந்த நீதித்துறையை மட்டும்தான். நான் ஒரு 17-18 ஆண்டுகளாக வெளியே இருக்கிறவன் சொல்லுகிறேன். என்ன சொல்லுவோம் தெரியுமா, நாங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் பண்ணட்டும், ஒரு தடவை இங்கே வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்துடும், பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது நடந்திருக்கு, நீங்க பார்த்துருப்பீங்க, பல ஜட்ஜ்மெண்ட் வெளியே வந்திருக்கு. அதுக்கு காரணம் என்ன, உங்களில் யாராவது ஒருவர் தானே, அதுல சந்தேகம் இல்லையே. அப்ப இந்த நாட்டை காப்பாற்றியவரே உங்களில் ஒருவர் தான். அரசியல்வாதி கிடையாது, ஆன்மீகவாதி கிடையாது, கோடீஸ்வரன் கிடையாது, பிசினஸ் மேன் கிடையாது, எம்பிஸ் கிடையாது, நீங்க தான் காப்பாத்துனீங்க. அப்ப நீங்க காப்பாத்துனீங்கன்னு சொன்னா உங்களுடைய இந்த பாடி should not be distracted by the pollution and illusion and false ego. அப்ப அதை நம்ம வந்து எப்பவுமே ஏற விட்டுறக்கூடாது. ஏறும், பதவி வந்தபோது ஏறும், பொருள் வந்தபோது ஏறும், ஆட்கள் நம்மளை சந்தோஷிக்கும் போது ஏறும். இது வந்து இந்த உலகத்தில் அப்ப மற்ற நவரசங்கள் எல்லாம் அவுட் பர்ஸ்டிங்கா ஓடிரும், ஆனா இது மட்டும் உள்ளேயே இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம அன்கான்சியஸாவே ஆர்டிபிஷியல் ஆயிடுறோம்ன்றாங்க. பேசும்போது கூட ஆர்டிபிஷியல் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான் இவன் அப்படின்னு பேச்சு வந்துருவான். அவன் கோபப்பட்டு ஒருத்தர் சொன்னா கூட என்னை சாதாரண நினைச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு இவருக்குள்ள அந்த நினைப்பு வந்துடும். இல்லை, ப்ரொஃபஷனலா நீங்க அந்த மேலே ஏறி உட்கார்ந்து நீங்க கொடுத்துட்டு கீழே இறங்கணும் உடனே, அதுக்கு தான் அடுத்தாப்புல சொல்ல போறேன், நோ தாட். when you are executing your அந்த டயஸில் உட்காந்து நீங்கள் பண்ணுறீங்கல்ல, அது இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் யுவர் டொமஸ்டிக் ஏரியா. அதை கொஞ்சம் சுமந்தா கூட, நான் சொல்லலை, அப்பல்லோ ஆஸ்பத்திரியில் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு டிஎஸ்பி வந்து வாக்கிங் வந்தார், இது மதுரையில் நடந்த விஷயம். அப்போ இது ஒரு சின்ன விஷயந்தான், அவர் அப்படியே டிஎஸ்பி மாதிரியே நடப்பார். எல்லாருமே நாங்கள் கேட்டோம், என்ன சார் டிஎஸ்பி மாதிரியே நீங்கள் நடக்கிறீங்க, ஹலோ ஹலோ குட் மார்னிங், ஹவ் ஆர் யூ. நான் கூப்பிட்டு வச்சு, ஏன் சார் நீங்கள் என்ன வாக்கிங் வரும்போது டிஎஸ்பி மாதிரியே நடக்கிறீங்க, இது என்ன? ஆமாம். அப்புறம் நான் தெளிவாக சொன்னேன், நீங்கள் வாக்கிங் மட்டும் வாங்க தயவு செய்து, ஏன்னா வாக்கிங் வரும்போது ஃப்ரீ, நோ மைண்டே இருக்கக்கூடாதுன்றாங்க. அதில் நீங்கள் கடைசி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மைண்டே குழந்தைக்கு இல்லாமல், பார்ன் வித்தவுட் பிரைன், ஒரு 50 நாள் ஒரு குழந்தை சிரிச்சுக்கிட்டு இருக்கு. நாம பிறக்கும் போதே இந்த மாதிரி எண்ணமே இல்லாமத்தான் அடிப்படையில் அறிவியல் பூர்வமாக பிறந்தது. ஸோ அப்போ இதை சுமக்க கூடாது. சுமந்தால் நாம அடுத்தவங்களுக்காக அல்ல, உங்களுடைய எனர்ஜி வந்து ரீஜெனரேட் பண்ணுறதுக்காக அப்படியே கொஞ்சம் குறையும். அதுக்குத்தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், இந்த ஃபால்ஸ் ஈகோவை நீங்கள் கட்டாயமாக ஒதுக்கி விடலாம் என்பது அறிவியல் பூர்வமான கருத்தை உங்களுக்கு சொல்லுகிறோம். அவ்வளவுதான். அதற்கு சில விஷயங்கள் நாங்கள் கொடுத்துருக்கோம், எப்படி இதை செய்யலாம். அப்போ இப்போ வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து ஜட்ஜஸ்க்கெல்லாம் ஒரு பெரிய விஷயம், நிச்சயமாக நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன். நிறையா ஜட்ஜஸ் எனக்கு கொடுத்த கமெண்ட்டு, நாங்கள் யாரோடையும் பேசுறதில்ல, அதிகமான ஸ்ட்ரெஸ் எங்களுக்கு இருக்குது, உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவர் பேசுறது பிடிக்கலைன்னாலும் நாங்கள் கேட்கணும். உண்மையிலே அவர் பிடிக்காம கூட இருக்கும் நாங்கள் பேசும்போது, அவர் பேசும்போது எங்களுக்கு. ஆனால் நான் கேட்கணும், கேட்கறதுக்கு மாதிரி அவர் பேசிக்கிட்டே இருக்காரு, நான் கேட்கவே இல்லை. ஸோ இப்போ வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்றது உங்களுக்கு பாருங்கள், 3 விஷயத்தில் 4 விஷயத்தில் ஆக்குப்பை ஆகுது. இப்போ எனக்கும் இன்னொருத்தருக்கும் ஸ்ட்ரெஸ் வந்து டைரெக்டாக போயிடும். நீங்கள் வந்து சோசியல் ஓரியன்டேஷன்